ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்பம். இன்றைக்கி லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் எக் ஃப்ரைட் ரைஸ். இதுக்காக நான் 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க போகிறேன். ப்ளஸ் எங்கள் வீடியோவை பார்த்துட்டுருக்க எல்லா வியூவர்ஸுக்கும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றிங்க. இப்போது அரிசி எடுத்தாச்சு, தண்ணியை ஊற்றியாச்சு, அதில் 2 ஸ்பூன் ஆயிலும் போட்டாச்சு, ப்ளஸ் 2 ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போது அரிசி வேகணுங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப வேகணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்தால் போதும். அப்போ தான் நம்மளுக்கு சாதம் உதிரி உதிரியாக கிடைக்குங்க. ஃபுல்லாக வெந்துடுச்சுன்னா சாதம் உதிரி உதிரியாக இருக்காது. ப்ளஸ் இது நல்லா வடித்து வச்சுக்கணும். வடிச்சிட்டு ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போது கொஞ்சம் கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் 5 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேங்க. ப்ளஸ் இதில் உப்பு கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கணும். கடாய் சிம்மில் இருக்கணுங்க, இல்லைனா முட்டை பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். இப்போ முட்டையை பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக அழகாக அந்த அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு பக்கம் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், வெஜிடபிள் அதாவது எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக சில காய்கறிகள்லாம் நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் 1, 5-6 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சோண்டு கோஸு, கொஞ்சோண்டு பீன்ஸ் கேரட், அப்புறம் ஒரு புது கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். மறுபடியும் இப்போது வெட்டி வச்சிருந்த பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த பூண்டை இதில் ஃபஸ்ட்டு போட்டு பொரிச்சிக்கிறேன். அந்த எண்ணெய் ஸ்மெல் அந்த பூண்டுக்கு நல்லா அப்படியே பொரிஞ்சு வரும்போது வாசனை சூப்பராக இருக்குங்க. நல்லா பூண்டு வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த வெட்டி வச்சுருக்க ஆனியன், அந்த ஆனியன் எடுத்து அதில் போடணும். ஆனியனும் நல்லா வதங்கணுங்க. ஆனியன் பார்த்திங்கன்னா மொறுமொறுலாம் அதாவது அந்த ப்ரௌனிஷெல்லாம் இருக்கக்கூடாது, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ 2 ஸ்பூன் உப்பு போடுறேங்க. உப்பு போட்டு மறுபடியும் நல்லா வதங்க விடுங்க. அப்போ தான் அந்த வெங்காயத்தில் இருக்க அந்த பச்சை வாசனை எல்லாமே நம்மளுக்கு போகும். அப்படியே நம்ம போட்டுட்டோம், அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும். இது நல்லா வதங்கினா தான் அந்த பச்சை வாசனை போகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, கேபேஜ், அந்த வெட்டி வச்சுருக்க முட்டைகோஸ் அதையும் எடுத்து போடுறேங்க. ப்ளஸ் அந்த பீன்ஸ் கேரட் அதையும் என்ன பண்ணுறேன், போடுறேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. சிம்மில் வச்சே செய்யுங்க. ஏன்னா நம்ம இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணலை, அதனால் சிம்மில் வச்சே இதை வதக்குங்க. அப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தட்டு போட்டு மூடி வைக்கும்போது நம்மளுக்கு அந்த ஆவிலே அந்த காய்கறியெல்லாம் வெந்துடும். இது ஃபுல்லாக வேகணுன்ற அவசியம் நம்மளுக்கு இல்லை. ஒரு முக்கால் பதம் எப்படி நம்ம சாதத்தை வேக வச்சு எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி வெந்தாலே நம்மளுக்கு இது போதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தட்டு போட்டு மூடி வைக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுக்கிறேன். ரொம்ப நேரம் வேகணும்னு கூட இல்லை, 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள், காய்கறி எல்லாம் நல்லா வதங்கி அதுலேயே நல்லா வெந்திருக்கு. இதில் நான் தண்ணியே ஆட் பண்ணலை. ப்ளஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அடியும் பிடிக்கலன்ட்டு. ஏன்னா ஸ்டவ் சிம்மில் இருக்கிறதுனால அடி பிடிக்காமல் அந்த தண்ணியும் இல்லாமல் அழகாக வெந்திருக்கு காய்கறியெல்லாம். இப்போது இந்த காய்கறியை அப்படியே கொஞ்சம் அதே பாத்திரத்தில் ஓரமாக வச்சுட்டு, இப்போது நம்ம வேக வச்ச சாதம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சாதத்தை இதில் ஆட் பண்ணணும். இப்போது ஒரு 3 கரண்டி சாதம் நான் அதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாதத்தையும் அந்த காய்கறியும் நம்ம என்ன பண்ணணும்னா கிண்டி விடணும். அதாவது சாதமும் உடையக்கூடாது, அந்தளவுக்கு அழகாக பக்குவமாக கிண்டி விடணுங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதையும் இதில் ஆட் பண்ணணுங்க. இந்த ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸையும் சேர்த்து அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சோயா சாஸ் 2 ஸ்பூன் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதையும் அப்படியே அந்த சாதத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி விடணுங்க. ஒரே இடமா ஊற்றக்கூடாது, அப்படியே நம்ம சுற்றி அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த கலர் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ரைஸ்லலாம் போயிட்டு மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃப்ரைட் ரைஸ் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி
என்கிட்ட இருந்த கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த வாசனையும் நல்லா பயங்கரமாக இருக்குங்க. என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன், கொத்தமல்லி போட்டு அதை மறுபடியும் வந்து நல்லா அழகாக கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர், நம்ம பெப்பர் பவுடர் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், அதையும் அந்த சாதத்தில் அந்த சூடாக இருக்கும்போதே அந்த பெப்பர் பவுடரையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணுங்க. பெப்பர் வந்து கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது, ப்ளஸ் வந்து காரமாகவும் இருக்கும் சாதம். அதுக்காக அந்த பெப்பர் பவுடர் போட்டிருக்கேங்க. இப்போ பாருங்கள், எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தா பசங்க வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். Thank you for watching.